பெயரெச்சம் வினையெச்சம் இலக்கணம் அறிவோம். இக்காணொளியில் எச்சம் என்றால் என்ன, பெயரெச்சம் என்றால் என்ன, தெரிநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம் என்பன யாவை, வினையெச்சம் என்றால் என்ன, தெரிநிலை வினையெச்சம், குறிப்பு வினையெச்சம் என்றால் என்பன யாவை, முற்றெச்சம் என்றால் என்ன ஆகியவற்றை பற்றி விளக்கமாக பார்க்க உள்ளோம். எச்சம். இந்த எடுத்துக்காட்டுகளை பாருங்கள். படித்தான், படித்த, படித்து. இச்சொற்களை கவனித்தால் படித்தான் என்னும் சொல்லில் மட்டும் பொருள் முற்று பெறுகிறது. இதையே வினைமுற்று என்று சொல்கிறார்கள். இச்சொற்களை நாம் கவனித்தோமானால் படித்தான் என்னும் சொல்லில் மட்டும் பொருள் முற்று பெறுகிறது. மற்றவற்றில் முற்றுப்பொருளை அது தரவில்லை. மற்றவை முற்றுப்பொருளை தரவில்லை. எனவே அவற்றை நாம் எச்சம் என்று சொல்கிறோம். படித்து, படித்த, படித்து என்னும் சொற்களின் பொருள் முற்று பெறவில்லை. இவ்வாறு பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எச்சம் எனப்படும். இவ்வாறு பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல்லை நாம் எச்சம் என்று சொல்வோம். பொருளில் முற்று பெறாத முழுமையடையாத வினைச்சொல்லை எச்சம் என்று சொல்வார்கள். பொருளில் முற்று பெறாத முழுமை அடையாத வினைச்சொல், அதை கூட எச்சம் என்று சொல்வார்கள். இது பெயரெச்சம் வினையெச்சம் என இரண்டு வகைப்படும். அடுத்ததாக பெயரெச்சம் என்றால் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். படித்த மாணவன், படித்த மாணவி, படித்த பள்ளி, படித்த புத்தகம், படித்த ஆண்டு. இங்கு படித்த என்னும் சொல் மாணவன், மாணவி, பள்ளி, புத்தகம், ஆண்டு என்னும் பெயர் சொற்களில் ஒன்றை கொண்டு முடிவதை நாம் பார்க்கலாம். இவ்வாறு அந்த எச்சம் பெயரை கொண்டு முடிந்தால் அதை பெயரெச்சம் என்று சொல்கிறார்கள். பெயரெச்சம் 3 காலங்களிலும் வரும். பாடிய பாடல் இறந்த காலத்தில் வந்துள்ளது. பாடுகின்ற பாடல் நிகழ்காலத்தில் வந்திருக்கிறது. பாடும் பாடல் எதிர்காலத்தில் வந்திருக்கிறது. அடுத்ததாக தெரிநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம் பற்றி நாம் பார்க்க உள்ளோம். தெரிநிலை பெயரெச்சம் என்றால் என்ன? எடுத்துக்காட்டை பாருங்கள். எழுதிய கடிதம், எழுதிய கடிதம். இத்தொடரில் வந்துள்ள எழுதிய என்னும் சொல் எழுதுதல் என்னும் பொருளையும் இறந்த காலத்தையும் தெளிவாக காட்டுகிறது. இந்த தொடரில் வந்துள்ள எழுதிய என்னும் சொல் எழுதுதல் என்னும் செயல் இறந்த காலத்தையும் தெளிவாக காட்டுகிறது. இவ்வாறு செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் பெயரெச்சம் தெரிநிலை பெயரெச்சம் எனப்படும். இவ்வாறு செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டும் பெயரெச்சத்தை தெரிநிலை பெயரெச்சம் என்று சொல்வார்கள். இது உடன்பாட்டிலும் வரும், எதிர்மறையிலும் வரும். பாருங்கள். உண்ட இளங்கோ உடன்பாட்டில் வந்திருக்கிறது. உண்ணாத இளங்கோ எதிர்மறையில் வந்துகிறது. இவ்வாறு உடன்பாட்டிலும் எதிர்மறையிலும் வரும். குறிப்பு பெயரெச்சம் என்றால் என்ன? குறிப்பு பெயரெச்சம் என்றால் என்ன? சிறிய கடிதம், சிறிய கடிதம். இத்தொடரில் உள்ள சிறிய என்னும் சொல்லின் செயலையோ காலத்தையோ அறிய முடியவில்லை. இந்த தொடரில் உள்ள சிறிய என்னும் சொல்லின் என்ன செயல் இருக்கிறது, என்ன காலம் இருக்கிறது என்று அறிய முடியவில்லை. பண்பை மட்டும் குறிப்பாக அறிய முடிகிறது. சின்ன என்ற ஒரு பண்பை மட்டும் குறிப்பாக அறிய முடிகிறது. இவ்வாறு செயலையோ காலத்தையோ வெளிப்படையாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக காட்டும் பெயரெச்சம் குறிப்பு பெயரெச்சம் எனப்படும். இவ்வாறாக செயலையோ காலத்தையோ வெளிப்படையாக காட்டாமல் பண்பை மட்டும் குறிப்பாக காட்டுவது, அத்தகைய பெயரெச்சத்தை குறிப்பு பெயரெச்சம் என்று சொல்வார்கள். இனி வினையெச்சம் என்றால் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். படித்து முடித்தான், படித்து மகிழ்ந்தான், படித்து வியந்தான். இங்கு படித்து என்னும் சொல் முடித்தான், மகிழ்ந்தான், வியந்தான் என்னும் வினை சொற்களில் ஒன்றை கொண்டு முடிந்திருப்பதை பார்க்கலாம். இங்கு படித்து என்னும் சொல் முடித்தான், மகிழ்ந்தான், வியந்தான் என்னும் வினைமுற்று சொற்களில் ஒன்றை கொண்டு முடிந்திருப்பதை பார்க்கலாம். இவ்வாறு வினையை கொண்டு முடியும் எச்சத்தை வினையெச்சம் என்பர். இவ்வாறாக வினையை கொண்டு முடிந்த ஒரு எச்சத்தை வினையெச்சம் என்று சொல்வார்கள். வினையெச்சமும் தெரிநிலை வினையெச்சம் மற்றும் குறிப்பு வினையெச்சம் என
இருவகைப்படும். வினையெச்சம் 3 காலங்களிலும் வரும். படித்து வந்தான் இறந்த காலத்தில் வந்திருக்கிறது. ஓடிச் செல்கின்றான் நிகழ்காலத்தில் வந்திருக்கிறது. எழுந்து வருவான் எதிர்காலத்தில் வந்திருக்கு. பெயரெச்சத்தில் எச்சங்கள் மட்டுமே காலத்தை கட்டும். பெயரெச்சத்தில் வரும்போது அதில் எச்சம் வருகிறதில்ல, அந்த எச்சமே எந்த காலம் என்பதை காட்டும். ஆனால் பெயர்கள் மாறாமல் இருக்கும். ஆனால் வினையெச்சத்தில் எச்சங்கள் மாறாது. வினையெச்சத்தில் எச்சங்கள் மாறா. வினைமுற்றுகளே காலத்தை காட்டும். வினைமுற்றுகளே காலத்தை காட்டும். பாருங்க, படித்த புத்தகம், படிக்கின்ற புத்தகம், படிக்கும் புத்தகம் என்று சொல்லும்போது படித்த இறந்த காலம், படிக்கின்ற நிகழ்காலம், படிக்கும் எதிர்காலம். இந்த படித்த, படிக்கின்ற, படிக்கும் என்பன பெயரெச்சங்களாகும். அந்த பெயரெச்சங்களே காலத்தை வெளிப்படையாக காட்டுவதை நாம் பார்க்கலாம். வினையெச்சத்தில் அவ்வாறு இல்லை. படிக்க வந்தான், படிக்க வருகின்றான், படிக்க வருவான், வந்தான், வருகின்றான், வருவான் என்னும் வினைமுற்றுக்களை கொண்டு தான் அதில் எந்த காலம் இருக்கிறது என்பதை நாம் அறிய முடியும். இதைத்தான் பெயரெச்சத்தில் எச்சங்கள் மட்டுமே காலத்தை காட்டும், பெயர்கள் மாறா என்று சொல்கிறார்கள். ஆனால் வினையெச்சத்தில் எச்சங்கள் மாறா, வினைமுற்றுக்களே காலத்தை காட்டும் என்றும் சொல்கிறார்கள். அடுத்ததாக தெரிநிலை குறிப்பு வினையெச்சங்கள் பற்றி பார்ப்போம். தெரிநிலை வினையெச்சம் என்றால் என்ன? எழுதி வந்தான், எழுதி வந்தான். இத்தொடரில் உள்ள எழுதி என்னும் சொல் எழுதுதல் என்னும் செயலையும் இறந்த காலத்தையும் தெளிவாக காட்டுகிறது. இவ்வாறு செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் வினையெச்சம் தெரிநிலை வினையெச்சமாகும். அதாவது செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டும், அதை தெரிநிலை வினையெச்சம் என்று சொல்கிறார்கள். அடுத்ததாக குறிப்பு வினையெச்சம் என்றால் என்ன? மெல்ல வந்தான், மெல்ல வந்தான். இங்கு மெல்ல என்பது குறிப்பு வினையெச்சம். இத்தொடரில் உள்ள மெல்ல என்னும் சொல் காலத்தை வெளிப்படையாக காட்டவில்லை, மெதுவாக என்னும் பண்பை மட்டும் உணர்த்துகிறது. இந்த மெல்ல என்னும் சொல் தான் இங்கு எச்சம். அது காலத்தை வெளிப்படையாக காட்டவில்லை, பண்பை மட்டும் மென்மையாக, மென்மை என்ற பண்பை மட்டும் அது உணர்த்துகிறது. இவ்வாறு காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக உணர்த்தி வரும் வினையெச்சம் குறிப்பு வினையெச்சம் எனப்படும். இவ்வாறு காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக காட்டும், அதைத்தான் குறிப்பு வினையெச்சம் என்று சொல்கிறார்கள். இறுதியாக முற்றெச்சம் என்றால் என்ன? முற்றெச்சம் என்றால் என்ன? வள்ளி படித்தனள், வள்ளி படித்தனள். இந்த தொடரில் படித்தனள் என்னும் சொல் படித்தால் என்னும் வினைமுற்று பொருளை தருகிறது. இங்கு வருகின்ற படித்தனள் என்னும் சொல் படித்தால் என்று வினைமுற்று பொருளை அது தருகிறது. அடுத்த எடுத்துக்காட்டு, வள்ளி படித்தனள் மகிழ்ந்தாள், வள்ளி படித்தனள் மகிழ்ந்தாள். இந்த தொடரில் படித்தனள் என்னும் சொல் வினைமுற்று பொருளை தராமல் வினையெச்ச பொருளை தருவதை பார்க்கலாம். அதாவது படித்து மகிழ்ந்தாள் என்று படித்து என்னும் வினையெச்ச பொருளை தருவதை பார்க்கலாம். இவ்வாறு ஒரு வினைமுற்று எச்ச பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவதை முற்றெச்சம் என்று சொல்வார்கள். ஆகவே ஒரு வினைமுற்று எச்ச பொருளை தருமானால் அதை முற்றெச்சம் என்று சொல்கிறார்கள். மேலும் சில முற்றெச்சங்கள், ஓடினன் வீழ்ந்தான். இங்கு ஓடினன் என்பது முற்றெச்சம். படித்தனன் தேறினான், படித்தனன் என்பது முற்றெச்சம். வந்தனன் சென்றாள், வந்தனள் சென்றாள். இங்கு வந்தனள் என்பது முற்றெச்சமாகும். இந்த வரைபடத்தை பாருங்கள். எச்சம், பெயரெச்சம், வினையெச்சம் என 2 வகைப்படும். மேலும் பெயரெச்சம் தெரிநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம் என 2 வகைப்படும். அவ்வாறு வினையெச்சமும் தெரிநிலை வினையெச்சம், குறிப்பு வினையெச்சம் என 2 வகைப்படும். இவற்றை தான் நாம் இதுவரை தெளிவாக பார்த்தோம். இக்காணொளியில் எச்சம் என்றால் என்ன, பெயரெச்சம் என்றால் என்ன, தெரிநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம் என்பன யாவை, வினையெச்சம் என்றால் என்ன, தெரிநிலை வினையெச்சம், குறிப்பு வினையெச்சம் என்பன யாவை, முற்றெச்சம் என்றால் என்ன ஆகியவற்றை பற்றி விளக்கமாகவும் தெளிவாகவும் பார்த்தோம். இத்துடன் இக்காணொளி நிறைவு பெறுகிறது. மிக்க மகிழ்ச்சி மாணவர்களே.